கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு சில உதாரண புருஷர்களை பார்த்து கொண்டு வந்தோம். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே அவருடைய ஏக புதல்வன் ஈசாக்கை குறித்து நாம் அவருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடியதான ஒரு சில காரியங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய ஏக புதல்வன், ஒரே புதல்வன் தான். வயது முதிர்ந்த வேளையில் அவர் பிறந்தார். தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன்னுடைய ஒரே பிள்ளையை நீ எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது உடனடியாக தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு ஒரு கழுதையிலே எல்லா காரியங்களையும், விறகு மற்றும் நெருப்பு மற்ற காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த மோரியா மலைக்கு நேராக புறப்படுகிறார். அப்பொழுது ஈசாக்கும் வருகிறார். ஈசாக்கு அவருடைய வாழ்க்கையில் காணத்தக்கதான ஒரு பெரிய குணாதிசயம் என்ன வந்து சொன்னால், தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அவர் நடந்தார். எந்த எதிர்கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் அவர் கேட்டதான ஒரு காரியம், அப்பா இதோ விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே என்று கேட்டார். ஆடு எங்கே என்று கேட்டவுடனே ஆபிரகாம் அதற்கு பதிலாக, தேவன் அதை பார்த்து கொள்வார், பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னார். அதை நம்பி விசுவாசித்து அவனும் தகப்பனோடு கூட போனான். போகின்ற வேளையில் ஒரு பகுதி வந்தவுடனே ஆபிரகாமும் ஈசாக்கும் மட்டும் போனார்கள். போகின்ற வேளையில் இருவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்கின்ற வேளையில், ஆடு இல்லை, நம்மை பலிக்காக போகிறோம், இந்த வேளையிலே பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே கிடைக்கும் என்று அந்த வேளையில் முழுவதுமாக ஈசாக்கு தகப்பனை நம்பியே சென்றான். பலிதான் கொடுக்க போகிறோம், இவரை தான் பலி கொடுக்க போகிறார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் செய்தது, ஈசாக்கை கட்டினார். அவனுடைய பின்னங்கை கைகளையெல்லாம் கட்டி, அவன் கிட்டத்தட்ட நல்ல வாலிப முறுக்குள்ள ஒரு மகன், கிட்டத்தட்ட அவனுக்கு 37 வயது இருக்கும் என்று பல வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்டவன் ஏன் தகப்பன் தன்னை கட்டுகிறார், ஏன் தன்னை கையை கட்டுகிறார், ஏன் என்னை பலிபீடத்திலே வைக்கிறார் என்று ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. இதை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை வரைக்கும் அவர் சென்றார். ஏன் எதுக்கென்று கேட்கவில்லை. ஆனால் அவருடைய அகோரத்தில் தான் பல காரியங்களை அந்த நேரத்தில் இயேசு சொன்னதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே ஈசாக்கு மிகவும் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் தேவன் இடைப்பட்டு அவர் ஆபிரகாம் அந்த கத்தியை எடுத்து அவன் மீது வெட்ட துணிந்த பொழுது, உன் பிள்ளையான மீது உன் கையை போடாதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தினார். அதன் பின்பு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த பள்ளத்தாக்கில் அந்த மரங்களுக்கு சிக்கிலிருந்தான ஒரு கெடா இருந்தது. அந்த ஆட்டை எடுத்து அடித்து இந்த ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்துல தேவன் ஆபிரகாம் பதில் செலுத்தினார் என்று பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையில் கூட நீங்களும் நானும் பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக இயேசு அந்த இடத்துல பலியானார், நமக்காக ஜீவ பலியானார் என்று பார்க்கிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் பரிசுத்தம், ஒரு நல்ல உண்மையான காரியங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராக பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டார். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். என்ன சொன்னால், எந்த கேள்வியும் கேட்காமல் தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ, தகப்பன் நிச்சயமாக நல்லதை செய்வார் என்பதை விசுவாசித்தார். பல காரியங்கள் எதிர்மறையாய் காணப்பட்டாலும் கூட அவர் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, இயேசு எப்படி கடைசி மட்டும் கீழ்ப்படிந்தாரோ அதை போல அந்த பலிபீடத்தில் ஈசாக்கும் கீழ்ப்படிந்து கட்டப்பட்டவராய் காணப்பட்டார். நீங்களும் நானும் கூட பல நேரங்களில் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பதிலை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், நமக்கு பதிலாக பல காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கும் அந்த ஆபிரகாம் ஈசாக்கும் கிடைத்த ஒரு ஆட்டை போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதான ஒரு நல்ல பாடம் என்னவென்று சொன்னால், தன் தகப்பனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல சென்றார் என்று பார்க்கிறோம். அவருடைய அது பிரீதியாக இருந்தது, அது ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.